அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே தேவனின் சித்தம் செய்யும்படியாய் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லும். தன்னை தாழ்த்தின இயேசு மனுஷ வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை இங்கே வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. ஆண்டவர் இந்த பூமியிலே எவைகளை எல்லாம் செய்தாரோ அவைகளை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும். அதனால மாதிரியை ஆண்டவர் என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு உதாரணத்தை பேதுரு நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பைத்து போனார். அல்லேலூயா. அநேகர் இயேசுவை அறியாத அநேகர் அவர் தெய்வமானால் ஏன் அவர் அடிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அல்லேலூயா. அதான் இங்க பேர் சொல்லும் போது, குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? ஒரு தப்பு செய்தேன் அதற்குரிய தண்டனையை நாம் பெறும்போது அதனால என்ன மேன்மை இருக்கிறது? ஒரு மேன்மையும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்கிறவர்களாயிருந்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாயிருந்து அதனால் நமக்கு வருகிற கஷ்டங்களை நாம் சகித்தால் தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாம் நமக்காக அது ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. நமக்கும் பாடுகள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இப்படியாக ஆண்டவர் உடைய நாட்களிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே நிறைய மாதிரியை தேவன் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரிகளிலே ஜெப வாழ்க்கையை ஒரு மாதிரியாக வைத்திருந்தார். ஜெப வாழ்க்கையையும் ஒரு மாதிரியாக நமக்கு வைத்து போயிருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஜெபம் செய்யணும். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு
வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஜெப வாழ்க்கையை ஒரு மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே நேரம் வெளுக்கிறதுக்கு முன்னாக எழும்பி போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறார்? நமக்கு நல்ல அழகான வீடு, நமக்கு நல்ல ஃபேன் காற்று, ஏசி கூட இருக்கு. அந்த சூழ்நிலையில வீட்டில் இருந்து கூட அதிகாலையில நாம் அநேகர் என்ன செய்வதில்லை, ஜெயிப்பதில்லை. ஆண்டவருடைய மாதிரியை நாம் பின்பற்றவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்கா 5 வேணாம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதிகாலையில வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணார். இப்ப அதிகாலையில தனித்து போய் ஜெபம் பண்றார். சீசர்களோடும் போய் ஜெபம் பண்ணினார், தனித்தும் போய் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்புறம் லூக்கா 6:12 நான் வாசிக்கும் போது, நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, ஆமா, ஒரு மலையின் மேலே ஏறினார். மலையின் மேலே ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே ஜெபம் பண்ணுகிறார், இருட்டோடே ஜெபம் பண்ணுகிறார், சீசர்களோடே ஜெபம் பண்ணுகிறார், மலையின் மேல் ஏறி அப்படி ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு எப்படி எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணார் என்பதை இங்கே தான் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இப்பொழுதே நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்கள் இடத்துல சொல்லும் போது, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, எவ்வளவு ராணுவ வீரர்களை போன்ற தூதர்களை, ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்ப தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்றவர ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் இப்பொழுது பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறார். அதனால பட்டயத்தை என்ன செய்யும்? உன்னுடைய உரையிலே நீ வெட்ட தேவையில்லை. நான் வேண்டிக் கொண்டால் தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் வனாந்தரத்திலே, மலையிலே, காலையிலே, அதிக இருட்டோடு, இப்படி பல இடங்களிலே ஆண்டவர் போய் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்கு ஜெப வாழ்க்கையை மாதிரியாக வைத்துப்பார். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாமும் இயேசு வைத்து போன மாதிரியை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் சொல்வார்கள்,
மிகவும் கஷ்டப்படுகிறேன், நல்ல வேலை கிடைக்கவில்லை, கடன் தொல்லையிலே இருக்கிறேன், சரீரத்திலே பல விலவீனங்கள் இருக்கிறது எல்லாம் சொல்வார்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு நல்லவராக இருக்கிறார், வல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடி ஆகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போது நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் எடுத்தார். நதியில ஞானஸ்தானம் எடுத்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுத்தார். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், நான் பிறந்தவுடனே ஞானஸ்தானம் எடுத்தேன், 3ஆவது நாள்ல ஞானஸ்தானம் எடுத்தேன், 8ஆவது நாள்ல ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் பெருமையாய் பேசி இயேசு கிறிஸ்துவையும் 8ஆவது நாளில ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சிமியோன் சொல்லுகிறான், உமது இரட்சண்யத்தை எங்கள் கண்டதே என்று. அல்லேலூயா. அப்ப அந்த நாளில் இருந்த முறைமையின்படி 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்படியாக யூத முறைமையின்படி இயேசு வளர்ந்தார். ஆனால் அவர் தமது 30ஆவது வயதிலே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம், ஞானம் பிளஸ் ஸ்நானம். என்றைக்கு ஆண்டவரை அறிகிற ஞானம் வருகிறதோ அன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்தானம். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயசு வரை ஞானம் வரலையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு மாதிரியை வைக்கும்படி 30 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, இயேசுவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இயேசுவை பற்றி என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ, இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்தானம். எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து எடுத்த மாதிரி யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது போல நாமும் ஞானஸ்தானம் எடுக்கணும். நாமும் நதியிலேயோ ஆறுலேயோ குளத்திலேயோ எங்கேயோ போய் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம், ஞானஸ்தானம் உண்மையா ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணினா வானம் என்ன செய்யும்? அடுத்த வசனம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் என்ன செய்தது? திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் உள்ளவராய் அவருக்குள்ள வந்து இறங்கினார். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு போட்டாவை போட்டு அவருக்கு தோல்ல ஒரு புறாவை தூக்கி வச்சு பைபிள் வசனங்களை அந்த அட்டையில போடுவாங்க. அதுல ஒரு புறா, 2 புறா. அல்லேலூயா. என்ன மனிதனுக்கு சிந்தனை எப்படி எப்படி எல்லாம் போகுது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு இறங்கினார். அவர் என்ன இறங்கினார்ன்னா அவர் தலையில இறங்கினார். தலை வழியா கால் வரைக்கும் என்ன செஞ்சார்? இறங்கிட்டார். அவரோடு இணைந்துட்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று
உரைத்த மாதிரி. இது ஒரு மாதிரி. ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பொழுது வானம் திறக்கும். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அப்படி ரூபம் கொண்டு இறங்கி வந்து நமக்குள்ளே தங்குவார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னது போல நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. இப்படியான மாதிரியை நாம் வைத்திருந்தால் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த மாதிரி நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை சொல்லுகிறார்கள், நாங்கள் உலகம் எங்கும் கிறிஸ்தவர்களிலே 80% நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் உலகம் எங்கும் பல ஆயிரம் சபைகள் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலருக்கோ மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நமக்கோ தேவ பிள்ளைகளுக்கோ நமக்கு என்ன மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. இயேசுதான் நம்முடைய மேன்மை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற மாதிரியை தேவனுடைய ஜனங்கள் பின்பற்ற வேண்டும். சபையெல்லாம் உருவாக்குறது மனிதன் தான். ஒவ்வொரு பேரை போட்டு சபைகளை உருவாக்குறது யாரு? மனுஷன். ஒருவர் பெந்தேகோஸ்தே சபை என்று ஒன்றை தொடங்கினார். அதுல இருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? பிரிஞ்சு போவாங்க. உடனே அவங்க இந்தியன் பெந்தேகோஸ்தேன்னு சொல்லுவாங்க. இனி ஒருத்த பெந்தேகோஸ்தே அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சபைகளை உண்டாங்க. அதனால நீங்க பிரிந்தீங்களோ பிரியலையோ, ஒன்னா இருக்கிறீங்களோ சேர்ந்து இருக்கிறீங்களோ, ஆனா இயேசு கிறிஸ்து வைத்து போன மாதிரியே என்ன செய்யணும்? பின்பற்றணும். இயேசு கிறிஸ்து வைத்து போன மாதிரியை பின்பற்றவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்ய மாட்டார்? இறங்க மாட்டார். பாடிட்டு இருக்க வேண்டியதான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன செய்யணும்? பாடலாம். பாடிக்கொண்டு நிறைய பேர் பாடுறது கூட இல்லை. மனம் போல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு, விக்கிர ஆராதனைக்காரர்களாய் ஊழியத்தை செய்து கொண்டு தேவ நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மண்ணலோகில் வந்தார். அல்லேலூயா. அவர் வைத்து போன மாதிரியை நாம் பின்பற்றோம். அடுத்தபடியாய் பார்க்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அது அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நான் ஜெபம் பண்ணுகிற எல்லா ஜெபத்தையும் நீர் கேட்கிறீர் என்று அறிவேன். ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறீர் என்பதை
இங்கே சூழ்ந்து இருக்கிற இந்த ஜனங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன், இந்த ஜெபத்தை எல்லாரும் கேட்கும்படி சொன்னேன் என்று சொல்லுகிறார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே லாசரு மரித்தான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவனாயிருந்தான். அவன் மரித்து போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாயிருந்த லாசரு மரித்து போனான். அவன் மரித்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் இயேசு மரண வீட்டுக்கு வருகிறார். தூக்கம் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டார். கல்லறை இடத்துக்கு சொல்லுகிறார். அங்கே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். சொல்லிட்டு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவனை சீலையினால் நல்லா சுற்றி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. முகத்தையும் சீலையினால. அந்த பழக்கம் இன்னைக்கு நம்முடைய நாட்டிலும் நாம் இருக்கிற இடத்திலும் இருக்கிறது. நல்ல புதிய ஆடைகளை வாங்கி நல்ல போர்த்தி அவர்கள் விரும்பினபடி கோட்டு, டை, வேட்டி, சட்டை ஏதோ ஒண்ணு. அல்லேலூயா. கண்ணாடியை வைக்கிறார்கள். சிலர் வாட்சையும் அப்படியே கட்டி விடுகிறார்கள். எதெல்லாமோ நடக்குது. அல்லேலூயா. அதே மாதிரி லாசருவை சீலைகளிலே சுற்றி அங்கே அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது லாசர் அந்த கட்டப்பட்டிருந்த கட்டுகளோட தான் வெளியே வரான். அல்லேலூயா. அதனால இயேசு கட்டை அவர் கட்டுவார். இன்னைக்கு அந்த முன்மாதிரியை செய்ய தேவன் நமக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவ செத்து போன எல்லாரையும் நாம என்ன செய்யலாம்? உயிரோட நிறைய பேர் அப்படிதான் தானே. பாஸ்டர் ஜெபம் பண்ணி இருந்தா செத்து போன என்ன பண்ணிருப்பான்? வேதம் அப்படி சொல்லுகிறதே அப்படி. அல்லேலூயா. இயேசு முன்மாதிரியை வைத்து போனது போல பிரசங்கிக்கிற ஊழியக்காரனே நீயும் அப்படி செத்து போனா எழுப்பலாம. எங்களுக்கு பிரியமானவங்களை நீங்க என்ன செய்யலாம்? எழுப்பி விடலாமே. அப்படித்தானே கேட்பீங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்யப்படுகிற ஊழியம் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பலாம். எவ்வளவோ மரித்தோர்கள் ஜெபத்தினால் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியர்களை அப்படி மரித்தோரை உயிரோடு எழுத்தி தேவன் நம்முடைய வல்லமையை விளங்க செய்து ஊழியக்காரர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கிரமத்தினாலும் பாவத்திலும் செத்து கிடக்கிறவனை, நீர் ரொம்ப நல்ல மனுஷன், நீர் ரொம்ப உண்மை போல உலகத்துல யாரும் இல்லை. சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட ரட்சிப்பை அறியாத அரசியல்வாதிகளை பார்த்து இவர்தான் என் தலைவர் என்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு தலைவரா? அரசியல் பண்ணுகிறவர்கள் தலைவரா? நினைத்து பாருங்கள். அப்ப அவர்கள் கூட அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடக்கிற ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா.
அதுதான் தேவன் நமக்கு நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையா இருக்கிறது. எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திரும்பவும் பழைய பாவங்களை செய்கிறார்கள்? நான் ஊழிய தொடக்கத்துல ஊழியத்துக்கு வந்த போது ஒரு ஊழியக்காரரு, நம்ம அன்பான ஊழியக்காரர் தான், ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம் வாங்க அப்படின்னார். ஆனா அவர் எதுவும் சொல்லல. ஆனா அங்க போனா அந்த பாட்டியம்மா, ஒரு பாட்டியம்மா இருந்து, பாட்டியம்மா சொல்லி என் வீட்டுக்காரர் சத்து ஏதோ 10ஆவதோ 15ஆவது வருஷம் அப்படின்ட்டு நினைவு நாள், நினைவு நாள். ஹல்லேலூயா. மரித்து போன நினைவு தான். உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு தாயும் தகப்பனும் மரித்து போன நினைவு நாள் கூட எனக்கு தெரியல. பிறந்த நாளும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்ல, அவங்க மரித்து போன நாளும் எனக்கு ஞாபகமா இருப்பதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு கூட என்னுடைய பிள்ளைகளோ என்னோட ஊழியம் செய்த ஊழியக்காரர்களோ பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அப்பதான் நான் வீட்டுல கேட்பேன், இப்போ பிறந்த நாளா இன்னைக்கு? ஹல்லேலூயா. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதில்லை. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்யணும்? மரித்த லாசரை வெளியே வா என்று சொன்னது போல பாவத்தில் அக்கத்தில் மரித்தவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் ரட்சிப்பு உள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த ரட்சிப்பு உள்ள வராம நாம் செய்கிற எல்லா ஊழியமும் வேஸ்ட். எவ்வளவு பெரிய பங்களா வேணுமானாலும் கட்டலாம். 75,000 பேரோ 1,00,000 பேரோ உட்கார்ந்து கூட என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். ஆனா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் அந்த 1,00,000 பேர் இருக்கிறார்களா? அந்த சுவிசேஷத்தை நீ சொல்லி இருக்கிறாயா? அப்படி சொல்லிதான் பணம் வாங்கினாயா? மாடி போடுறதுக்கு கொடுங்க, பாத்ரூம் கட்டுறதுக்கு கொடுங்க, ஏசி போடுறதுக்கு கொடுங்க, ஃபேன் போடுறதுக்கு கொடுங்க. இயேசு சொல்றாங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை விட்டுட்டாங்க. நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் இயேசு இடத்துல கேட்பதில்லை, ஆராதனையிலே ஜனங்களிடத்திலே கேட்கிறார்கள். 5 காணிக்கையோ 10 காணிக்கையோ கூட எடுக்கிறார்கள். நம்முடைய மிஷனரிகள் கேட்கிறார்கள், தொலைக்காட்சி பெட்டியை திறந்தா கொடுங்க, ஒரு மிஷனரிக்கு சம்பளம் கொடுங்க, ஒரு ஏழை பிள்ளையை படிக்க வைக்க கொடுங்க. அப்ப இயேசு எந்த முன்மாதிரியை வைத்து போனார்? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு. அப்ப ஏன் அதை கேட்க மாட்டேன்கிறார்கள்? பங்களா வீடு கட்டுறதுக்கு ஏன் இயேசுவினிடத்திலே கேட்க மாட்டீர்கள்? பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏன் இயேசுவினிடத்தில் கேட்க மாட்டீர்கள்? ஏன் உங்கள் முன்னே இருக்கிற ஜனங்களிடத்தில், உங்கள் பத்திரிகை போகிற எல்லா இடங்களிலும், தொலைக்காட்சி செய்திகளை கேட்கிற எல்லா மக்களுக்கும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்க கொடுங்க. ஆண்டவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவர்களை உயிர்ப்பிக்க நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதை செய்வதை விட்டுட்டு நாங்க தான் பெரியவர்கள் என்ற தோரணையிலே ஆண்டவரை நம்பி வார பிள்ளைகளையும் நரகத்துக்கு நேராக இழுத்துக் கொண்டு போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் வசனம் இப்ப வாசிக்க நேரம். எசேக்கியேல் 37 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம்
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிக உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியின் கை, கர்த்தருடைய கை எசேக்கியா தீர்க்கதரிசியின் மேல் படுகிறது. அவன் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய கையின் மேல் அமர்ந்த உடனே நான் ஆவிக்குள்ளானே. அவன் மனுஷன் எண்ணங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. மனுஷ உடம்பும் போயிடுச்சு, ஆவிக்குள்ளான். மனுஷ உடம்பு இருக்குது, நான் அவர் ஆவிக்குள்ளானார். அல்லேலூயா. அவர் என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கில் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எலும்புகள் நிறைய கிடந்தது. எல்லாம் நிறைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்ததுமாய் கிடந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? அல்லேலூயா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடக்கிற இந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரீர் அதை அறிவீர். எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆவிக்குள்ளானவரே சொல்லுகிறார், உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் உலக வேஷம், உலக பேச்சு, உலக பேரு எல்லாம் வச்சுக்கொண்டு அவங்க சொல்றதா நடக்கிறதா, அவங்கதான் நிறைய லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணிட்டாங்களாம். இங்க ஆவிக்குள்ளான எசேக்கியாவுக்கு ஆண்டவரே எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதை விட காணிக்கை கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், உபவாச ஜபத்துக்கு காணிக்கை கொடுங்கள், ராத்திரி ஜபத்துக்கு காணிக்கை கொடுங்கள், அதிகாலை ஜபத்துக்கு காணிக்கை கொடுங்கள். எங்க ஊழியக்காரர் தலைகுப்புறந்து ஜெபம் பண்ணுவார், அதுக்கு காணிக்கை கொடுங்க. படுத்து கொண்டு ஜெபம் பண்ணுவார், அதுக்கு காணிக்கை கொடுங்க. என்னையா உலகம் இது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிறவர்களுக்கு என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். ஒருடைய வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒருடைய வார்த்தையை சொன்னா கர்த்தருடைய வருகையிலே நீ வெட்கப்பட்டு போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இயேசுவே கர்த்தர். அல்லேலூயா.
சொல்லுங்கய்யா. அப்பதான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவங்களுக்கு எலும்பு நரம்பு எலும்பு எல்லாம் ஒண்ணு கூடி என்ன ஆகும்? உயிரடை இல்ல உயிரடையாது. இல்லைன்னா உயிர் தழுதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு உயிர் தெழுந்தாரே தெழுந்தாரே திருடன் எழுந்த இயேசு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த நாளில என்ன செய்யணும்? பாடு கொண்டுதான் இருக்கணும். நம்ம உயிர் தள்ள மாட்டோம். நமக்கு முதலாம் உயிர் தழுதல பங்கு வராது. வானம் மடமடங்க வையகம் கிடுகிடங்க ஈனவே உடைய யாவரும். நீ எத்தனை மாடி கட்டி வச்சிருந்தாலும் ஒரு வினாடியில என்ன ஆயிடும்? ஆமா, அதுக்கு போய் ஜனங்களுக்காட்ட கேட்டு 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 கண்ணாடி மாளிகை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து ஆஹா என்ன அழகு, ஆஹா என்ன அழகு, சிலையை பார்த்து என்ன அழகு, என்ன அழகு, என்ன பழவடம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பிதாவே உமக்கு சித்தமானால் என்னை விட்ட பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஜெபம் இயேசு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. நாமும் ஜெபம் பண்ணும் போது வானத்திலிருந்து என்ன செய்யணும்? தூதன் இறங்கி வரணும். இறங்கி வந்து நம்மோட பேசணும். அல்லேலூயா. இல்லைன்னா அது உண்மையான ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. அதனால உண்மையாய் நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் போது பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:9 மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீப வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அல்லேலூயா. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஒரு தடவை ஜெபம் பண்ணுன போது தேவதூதன் போய் சொல்லுகிறான், யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை, ஆமா, ஜெபம் தேவதூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளை இட்டது, பேதுருவுக்கு கட்டளை இட்டது. கொர்நேலியுவுக்கு தேவதூதன் வந்து சொன்னான். அல்லேலூயா. நமக்கு தேவதூதன் சொல்லுகிறானா? நமக்கு தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? வரமாட்டான். நம்மிடத்துல தேவதூதன் வரமாட்டான். எல்லாம் உலக வேஷம். தேவ பக்திக்குரிய பரிசுத்தத்துக்குரிய ஒரு வேஷமும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் உலக வேஷம். மனுஷன் வேஷமாக விருதாவாக ஆசையை யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். உலக வேஷம். டோப்பா டோப்பா 70 வயசானா கூட 20 வயசா காட்டணும்னு நினைக்கிறாங்க. 70 வயசுக்கு ஆமா 20 வயசு. தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் அமெரிக்கா அரசு போடுறான். அமெரிக்கா குளிர்ந்து போடுறான். தமிழ்நாட்டுல எங்க குளிருதியா? தமிழ்நாட்டுல எங்க குளிருது? அதான் மனுஷன் வேஷமாக தெரிகிறான். ஊழியக்காரன் வேஷமாக தெரிகிறான். விருதாவாக சஞ்சலப்படுகிறான். ஆசையை சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்வான்?
இப்படிதான் இந்த நாள்ல ஓடிக்கொண்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ண போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். பேதுரு அங்க சங்கிலிகளினால கட்டப்பட்டு அங்கே படுத்து கிடக்கிறார். அங்க போய் அவன் மார்பிலே தட்டுகிறார். அல்லேலூயா. சங்கிலிகள் எல்லாம் கீழே விழு. அவ நீ எனக்கு பின்தொடர்ந்து வா, உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்று சொல்லி சபையார் ஜெபித்த போது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்தார். அல்லேலூயா. மரணத்துக்கு பாத்திரவான் என்று நியமிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பேதுருவை சபையார் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சார்? ஜெபம். இதுதான் ஜெபம். அதான் முன்மாதிரியே வச்சு போனார். மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? தூதனை 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏந்தின தூதர்கள் இன்னைக்கு நம்மை ஏந்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாதபடி வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது யாக்கோபு அங்கே யாபோ காட்டண்டையிலே என்ன செய்கிறார்? ராத்திரி ஜெபம், ஒரே ஜெபம். ஆமா, அவர் ஒரே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப தேவதூதன் வாரான். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன். அல்லேலூயா. இவர் ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணார். இவருக்கு ஜெபத்தை கேட்டு தேவதூதன் அங்க வரான். ஆண்டவர் அனுப்புறார். அல்லேலூயா. அவர் வந்து உட்கார்ந்து என்ன பேசினாரோ ஏதோ தெரியல. கடைசியாய் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் என்ன செய்யணும்? போகணும். போய் இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் அங்க போய் ஆண்டவர் கிட்ட என்ன சொல்லணும்? அப்ப அவர் சொல்றார், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஜெபத்தை விட மாட்டேன். அல்லேலூயா. ஜெபத்தை விட்டா தேவதூதன் என்ன செஞ்சிருவாரு? போயிடுவார். அதனால நம்ம நிறைய நேரத்துல எல்லாம் அப்படிதான். தேவதூதன் வருவான், அதுக்குள்ள ஜெபம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள என்ன நம்ம ஜெபம் முடிஞ்சிடும். அதனால ஒண்ணும் காரியம் ஆக மாட்டேங்க. இங்க யாக்கோபு சொல்றார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன், போக விடேன். இந்த மாதிரியே தான் ஆண்டவர் முன்வைத்து போனார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும் வழிக்கு நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இங்க தேவதூதன் என்ன செய்கிறான்? அவரை தேற்றுகிறான். அல்லேலூயா. இயேசுவை தேற்றின தேவதூதன் நம்ம இன்றைக்கு தேற்ற மாட்டானா என்ன? அல்லேலூயா. நமக்கும் தூதனை அனுப்புகிறார். தேவதூதன் நம்மை தேற்றுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் தேடி கண்டுபிடித்து பெற்றுக் கொள்ளணும். இல்லைன்னா நானும் தான் ஊழியக்காரன் சொல்லி கொண்டு நடக்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் மென்மையாகி பிரகாசித்தது. அன்றைய போதும் அவர் ஜெபம் பண்ணுகையில் என்ன நடந்தது? முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மத்தேயு 17. 6 நாளைக்கு பின்பு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசே எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய முகம் எப்படி ஆயிடுச்சு?
சூரியனை போல பிரகாசம். ஜெபம் பண்ணுனா முகம் எப்படி இருக்கணும்? நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், கஷ்டம் இருக்கும், நாளைய தினத்தை குறித்த கவலை எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஜெபம் பண்ணி எழும்பும் போது என்ன செய்யணும்? முகம் பிரகாசம், கொஞ்சமாவது பிரகாசிக்கும். சூரியனை போல இயேசு கிறிஸ்து பிரகாசித்தார். நம்ம கொஞ்சமாவது என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். பாருங்க, யாத்திராகமம் 34 அதிகாரம் 28 வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. சீனாய் மலையில ஏறி 40 நாள் கர்த்தரோடு இருந்து இறங்கி வருகிறான். முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. இப்ப கூட அப்படிதான் நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறான். நிறைய விசுவாசிகள் எல்லாம் ஒருவேளை உபவாசமா. அல்லேலூயா. உபவாசம் என்ன? புசியாமலும் குடியாமலும் இருக்கிறது தான் உபவாசம். புசிக்கவும் கூடாது, குடிக்கவும். நீ ஒரு நாள் இது 60 நாளாம் 90 நாளாம் ஒருவேளை உபவாசமா, 1 மணி நேரம் உபவாசமா? யாரை ஏமாத்துகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற சொன்னால் தனக்குத்தானே பிரமாணங்களை உண்டாக்கி கொண்டு வஞ்சிக்கிறார்கள். ஒருவேளை உபவாசம், அது என்ன உபவாசம்? ஒருவேளை வேணா பட்டினியா இருக்கிறேன்னு சொல்லு. ஒருவேளை எப்படி உபவாசம் சொல்லுவேன்? வெட்கமா இல்ல? ஆண்டுடைய வேதத்தை கையிலே வைத்திருக்கிற ஊழியக்காரனே, விசுவாசியே, வெட்கமா இல்ல? உபவாசம் உனக்கு தெரியாது? ஏசு 40 நாள் புசியாமலும் குடியாமல் உபவாசம் இருந்தா தெரியாது? புசியாமலும் குடியாமல் உபவாசம் இருந்தா தெரியாது? மோசே கர்த்தருடைய சமூகத்திலே 40 நாள் புசியாமலும் குடியாமல் இருந்தா தெரியாது? உனக்கு மட்டும் ஒருவேளை உபவாசமா? ஊழியக்காரனே, நீ வேணுமா எப்படியோ இருந்து எப்படியோ போ. விசுவாசிகளை வஞ்சிக்காது, விசுவாசிகளை ஏமாற்றாதே. நரகத்துல அநேக அடிபடுவாய். யாரையெல்லாம் ஏமாத்தி காணிக்க வாங்கி வஞ்சித்தையோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் உன்னை அடிப்பார்கள். அதான் அறிந்து அதன்படி நடவாதவன் அதே அடி. நிறைய விசுவாசியை சேர்த்து வச்சிருக்கேல்ல, எல்லாரும் விடிய விடிய அடிப்பாங்க உன்னை. இப்படி ஏமாத்தினேன்னா விடிய விடிய உன்னை என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் போது தேவன் நமக்கு ஆத்துமாக்களை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 19 அதிகாரம் 28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறார்? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆத்தும தாகம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரியம் இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. தேவனை விட்டு தூரம் போன மனுஷனை மீட்டெடுக்க வந்தார். அல்லேலூயா. அதான் சொல்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் தாகமாயிருக்கிறேன், ஆத்தும தாகம் உடையவனாயிருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும் தாகம் உடையவனாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. ஆத்தும தாகம், அவரிடத்தில் இருந்த ஆத்தும தாகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்தும தாகம் உடையவர்களாய் நாம் இல்லை என்றால், விசுவாசி ஊழியக்கார மாத்திரம் அல்ல, விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? ஆத்தும தாகம். சிலருக்கு மனைவி ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு,
புருஷனும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட மாட்டான். சில புருஷன் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, மனைவியும் பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படியது. அப்ப உன் மனைவி நீ என்ன ரட்சிப்பை கண்டு கொண்டாய் சகோதரனே, என்னை ரட்சிப்பை கண்டு கொண்டாய் சகோதரியே. உன் மனைவியையும் பிள்ளைகளையும் ரட்சிப்புக்கு நடத்த மாட்டியா? அவங்க நரகத்துக்கு போட்டுமா? சகோதரியே, உன் புருஷன் ரட்சிக்கப்பட வேண்டாமா? நரகத்துக்கு போட்டுமா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டாமா? நரகத்துக்கு போட்டுமா? அவன் என்ன ரட்சிப்பை கண்டாய்? இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாகம் வேண்டும் நமக்கு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் மரணத்தில் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. தாகம் வேணும், ஆத்துமதான். எல்லாரையும் ரட்சிப்பு உள்ள இடத்துல தாகம் வேணும். கதை சொல்றதுக்கு இல்லையா சபை, கதை சொல்றதுக்கு இல்லை. சபையில கதை சொல்றான். கதை சொன்னா சகோதரிகள் எல்லாம் சொல்றாங்க, என்னத்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி நல்ல பிரசங்கம் வேண்டாம். அல்லேலூயா. மேற்கொண்டு பார்க்கும் போது இயேசு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபம் ஆசீர்வதிக்க சிறு பிள்ளைகளை அவரிடத்திலே கொண்டு வந்தார். அது சீசர்கள் அதட்டினார். உடனே இயேசு விசனமடைந்து சிறு பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறது மாதிரியை வைத்து பாரு. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், ஒருத்தரையும் விடக்கூடாது. நல்லவனோ கெட்டவனோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுதான் ஊழியக்காரருடைய வேலை, ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவிட்டேன். கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும். இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அறியாத 8வது காரியங்களை செய்வார். பிறகு 1 நாளாகவும் 4:10 ஜாபேஸ் இப்படியாய் ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? என்னை ஆசீர்வதியோடு தான் சொல்லி தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள்னு வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டினான். தீங்கு துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி ஜெபம் செய்கிறான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசுவை சொல்லும் போது சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் போது இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய கலந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நேரிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அல்லேலூயா. அப்படியே கானானிய ஸ்திரீ பார்க்கும் போது என்னை என் மகளுக்கு சுகந்தாரு கேட்ட போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் யாரு பிள்ளைகளின் அப்ப இஸ்ரேலருக்காக தான் வந்திருக்கிறேன். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அப்ப அவர் என்ன, பிள்ளைகள் நான் மேஜையிலிருந்து தின்னும் போது துணிக்கைகள் கீழே விழுமே, அதை நாய்க்குட்டிகள் அப்படி சொன்ன போது உன் விசுவாசம் நீ விரும்பினது பாகங்களாக. அல்லேலூயா. இப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். மத்தேயு 26:41 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான். அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளதான். அதனால என்ன செய்யணும்? ஆவிக்கு முதலிடம் கொடுக்கணும், மாம்சத்துக்கு முதலிடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்கு முதலிடம், பரிசுத்த ஆவிக்கு முதலிடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து இயேசு வைத்து போன மாதிரியை செயல்படுத்த நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்டிடும் தேவனே ஆனந்தமே
எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, மாதிரியை முன்வைத்து போனீர், ஜெப வாழ்க்கையை முன்வைத்து போனீர் என்ற செய்தியை கேட்க உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஜெப வாழ்க்கையின் மூலம் எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அப்படியே நாங்களும் ஜெப வாழ்க்கையின் மூல அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, பிள்ளைகளுக்கு நல்ல பலன் ஆரோக்கியத்தை தாருங்க, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்யுங்க. இந்த வார்த்தைகள் எங்கே சொல்லப்படுகிறதோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்கள் ஜெப வாழ்க்கையின் மூல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் எந்த ஜீவனுடையத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து காத்துகிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Sodran, 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 Sodran. Hallelujah.